friends, welcome to Kalpana's Kitchen. இன்னைக்கு நம்ம Kalpana's Kitchenல stuffed ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான ingredientsலாம் வாங்க பார்க்கலாம். நான் சின்னதா உருளைக்கிழங்கு வந்து 7 உருளைக்கிழங்கு நான் எடுத்துர்க்கேன். எனக்கு லாக்டவுன் பீரியட்ல இந்த மாதிரி சின்னதா கிடைச்சது. 3 பெரிய வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இதெல்லாம் மசாலா பவுடருங்க. எல்லாமே 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் நான். கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம் வந்து எல்லாமே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் தான் நம்ம எடுத்துருக்கோம். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5-6 விசில் நம்ம விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்டஃப்டு பரோட்டா ஸ்டஃபிங்காக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலு பரோட்டா ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம மாவு வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்க நம்ம பார்க்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 250 ml பால் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க வந்து நம்ம மாவு பிசைறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துக்கிறோம். சென்டராக ஒரு குழி மாதிரி போட்டுக்குங்க. உப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. எப்பயுமே சப்பாத்திக்கு நம்ம பால் சேர்த்தனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஆறுன அப்புறம் கூட அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் நான் வந்து பால் சேர்த்திருக்கேன். 250 ml பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்துனப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணுங்க, கொஞ்சம் சூடாக இருக்கணும். பாலெல்லாம் சேர்த்துனப்புறம் நான் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணும்னு தெரியுங்க. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பதமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா ப்ரெஸ் கொடுத்தும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பதத்துக்கு வரணுங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. காயாமல் இருக்கும் மேலே மாவு. இதை தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறினப்புறம் நம்ம எப்படி ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஸ்டஃப்டு ஆலு பரோட்டாக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வாங்க செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங் பண்ணிக்கலாங்க. கடுகுலாம் எதுவுமே வேண்டாம். கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணால் போதும். ஏற்கனவே சப்பாத்தி மாவு பிசையும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனாவே போதுங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டீப்பாக வதக்கணும்னு தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மட்டும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கட்டுங்க. வதக்கின அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, 1 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஸ்மெல், ரா ஸ்மெல்லாம் போயிருச்சுங்க. இப்போ வந்து நீங்கள்
எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க நான் பாருங்கள் நல்லா வேக வச்சு நல்லா குழையவாக வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தாங்க. அதனால நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலாலாம் போட்டு 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் நல்லா ஆறணுங்க. ஆறுன அப்புறம் நம்ம வந்து சஃப்ட் புரோட்டாக்கு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பவுடரெல்லாம் உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நீங்கள் மசாலா வந்து இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆலூக்கு இது வந்து இதே வச்சு கூட நம்ம இன்னொரு டிஷ் கூட நம்ம பண்ணலாம். நான் இதே வந்து சாயங்காலம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் சாயங்காலம் உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். இதே ஆலூவில் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 in 1 மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இந்த ஆலூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் செஞ்சுட்டு ஆலூ ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சுட்டு ஈவினிங்காக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டோம். அந்த மசாலா பவுட்ரு அந்த உருளைக்கிழங்கு ஆலூவோட நல்லா மர்ஜ் ஆகி சூப்பராக வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. இது பஞ்சாபியோட ஸ்பெஷல் ஃபுட்டுங்க. இது அவங்க இது டெய்லியுமே அவங்க இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா இது ஒன்று வச்சு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு போதும். பொட்டேட்டோலாம் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால தான் பஞ்சாபிக்காரங்களாம் வந்து அவ்வளோ வந்து பலசாலியாக இருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலு பரோட்டாக்கு உள்ளார வைக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம பார்த்தோங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 hour ஆச்சு. இது நல்லா ஊறிடுச்சிங்க. இதை வந்து நான் வந்து 8 ரவுண்டாக எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி 8 உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து 8 நம்பர்ஸ் ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா நம்ம செய்ய போகிறோங்க. நான் வந்து அதே மசாலா வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு நான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ரெசிப்பியாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போது ஆலு ஸ்டஃப்டு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த வாரத்தில் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு கிடைக்கும் மசாலா. இப்படி பிடிச்சிக்கிட்டு பார்த்துங்க. இப்படியே கொழுக்கட்டை நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே இடத்துல பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஒரே இடத்துல பாருங்கள் வந்து நின்றுக்குது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பாருங்கள் எடுத்துடலாம். இதை அப்படியே அமுக்கி விட்டுட்டு டஸ்ட்டில் வந்து இது கோதுமை மாவு தான் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக அது வெளியே வராமல் இருக்கும். நம்ம இது இப்படி உருட்டினா வந்து அந்த உருளைக்கிழங்கு சாஃப்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற மசாலா வெளியே வரும்னு பயப்படலாம். ஸோ நம்ம வந்து இப்படியே கையில் தட்டிக்கலாங்க. பாருங்கள் இதுவும் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். இந்த மொத்தம் நம்மளுக்கு இருக்கணுங்க. இது வந்து இது ஒரு மெத்தடுங்க. ஸோ இப்போ பிகினர்ஸுக்கெல்லாம் வந்து எனக்கு சப்பாத்தியே சரியாது, அதே ஒழுங்காக நான் தேய்க்க மாட்டேன் அப்படியே இருக்கலாம். நான் பாருங்கள் 2 சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். சப்பாத்தி எப்பயும் நார்மல் சுடுற சப்பாத்தி நீங்கள் எடுத்துக்குங்க. கொஞ்சம் லேசாகவே நீங்கள் பண்ணிக்கோங்க.
சப்பாத்தி எப்பயும் சப்பாத்தி சொல்கிற வேறு எனக்கு வரும் அப்படின்னா இந்த மாதிரி லேசாக சப்பாத்தி எடுத்துகிட்டு அதே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ளார வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை இப்படி நல்லா நீங்கள் பத்தலைனா இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலாக அந்த பார்டர் வந்து 1 இன்ச்சு தான், கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அது ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாரத்தில் அந்த கொஞ்சம் மட்டும் நம்ம விட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் இன்னொரு சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடலாம். இப்படி ஒரு அமுத்திட்டு வாரத்தில் இது வேணால் திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், காமிக்கிறேன். வாரத்தில் நீங்கள் தண்ணி வச்சு கூட நம்ம இல்லை நீங்கள் இப்படி அமுத்தி விட்டுருந்தீங்கன்னாவே அந்த 2 சப்பாத்தியும் வந்து ஃபோல்ட் ஆயிரும். உங்களுக்கு 2மே ஒட்டிக்குங்க. ஆனால் இது வந்து பார்த்து செய்யணும். இப்படி அமுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ வராது, வெளியே வராது, ஒரே சப்பாத்தி ஆயிடுச்சு. பிகினர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் சூப்பரில் எல்லா மசாலாவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மாவு தட்டி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஒரு மெத்தடுங்க. ஸோ நம்ம உங்களுக்கு 2 மெத்தட் காமிச்சிருக்கேன். இது பிகினர்ஸ்க்காக, இது வந்து ஆஸ் யூஷுவல் இதுதான் ஆலு பரோட்டா மெத்தட். இது இப்போ எப்படி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா எப்படி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. தோசைக்கல் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது வந்து ப்ரஷ்ஷில் கொஞ்சம் நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஆலு பரோட்டாவை போடலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ 2மே நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள், இது பிகினர்ஸ்க்காகங்க. 2 சப்பாத்தி வச்சு நம்ம ஃபில் பண்ணது. இது வந்து ஆலு பரோட்டா ட்ரெடிஷ்னலாங்க. அது இப்போ ஆயில் வந்து எடுத்துனே அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். ஆயில் வந்து இந்த மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கம்மியாகவும் ஆயிலாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. ஸோ மெதுவாக இப்போது திருப்பிடுங்க. கொஞ்சம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்து திருப்பி விடுங்க. இது நல்லா சிம்மில் 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்தப்புறம் நாம் பார்த்துக்கலாம். பின்னாடியும் அப்படியே கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊற்றினா தாங்க ஆயில் நிறையா வரும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்ம கம்மியாக தாங்க ஸ்ப்ரெட் பண்ணுவோம். கொஞ்சமாச்சும் ஆயில் இருந்தால் தான் அப்படி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு நாம் 1 மினிட் அப்படியே வச்சுருக்கலாங்க. வச்சப்பறம் நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டேங்க. திரும்ப 1 நிமிஷத்துக்கு அப்படி திருப்பி போட்டேன். பாருங்கள், முன்னாடியும் அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, பின்னாடியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கலரே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆயிடுச்சிங்க. ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது தாங்க ட்ரெடிஷ்னலாக வந்து பஞ்சாபிக்காரங்களாம் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் நான் காமிச்சேன். நான் கொஞ்ச நாள் பழகிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுங்க. பார்த்துங்களா, அந்த ஸ்டஃப்பில் ஃபுல்லாக எவ்வளோ மொத்தமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த இது இருக்குது. நான் வந்து சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் ஸ்டஃப்டு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். நான் 2 டைப் ஆஃப் ஸ்டஃப்டு பரோட்டா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது ட்ரெடிஷ்னல் சைடு, இது வந்து பிகினர்ஸ்க்காக வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து
ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.